ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 31வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த 31வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கர்ப்பத்தில் நீங்கள் 31வது வாரத்தில் இருக்கீங்க. இன்னும் 9 வாரங்கள் தான் இருக்குது. உங்கள் குழந்தையோட வரவை எதிர்நோக்கி ஆவலாக இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்கள் குழந்தைய பார்க்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வும் அது மணிக்கு வலி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கும். உங்கள் குழந்தை வளர்கிறனால விரிவடையும் கர்ப்பப்பை உங்கள் அன்றாட பணிகளை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிரும். இது வரைக்கும் அதிக சுறுசுறுப்பாக இருந்தாலும் இனி உங்களுக்கு சோர்வாக இருக்கும். இது உங்கள் குழந்தை வேகமாக வளருதுன்றதுக்கான அறிகுறி. இந்த 31வது வாரத்தில் குழந்தையோட 5 புலன்களும் முழுமையாக உருவாகிருக்கும். குழந்தையோட வளர்ச்சியில் இந்த வாரத்தில் மூளை வளர்ச்சி முழு வேகத்தில் இருக்கும். அவங்க மூளையில் நியூரான்கள் பில்லியன் கணக்கில் உருவாகிட்டுருக்கும். இந்த நிகழ்வு நிகழும் போது தான் குழந்தையோட 5 புலன்களும் நிலையான தகவலை பெற உதவுது. உங்கள் குழந்தை அம்னியாட்டிக் திரவத்தில் நீந்தவும் அவங்களோட கட்டை விரலை உறிஞ்சுவது போன்ற எல்லாம் செய்யலாம். உங்களோட குழந்தை உங்களோட குரல் கேட்ட அசைவு கொடுப்பாங்க. சில நேரங்களில் குழந்தைக்கு விக்கல் எடுக்கும். குழந்தையோட கண்கள் முழுமையாக செயல்படும். குழந்தையோட தசையில் இருக்க கொழுப்பு அளவு முன்பை விட அதிகமாக இருக்கும். குழந்தையோட எலும்புகள் கடினமாக உருவாகிட்டு இருக்கும். அப்படியே இருந்தாலும் குழந்தையோட மண்டை ஓட்டின் எலும்பு ரொம்ப மென்மையாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும். இது எதனாலனால் சுகப்பிரசவம் ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியேறதுக்கு எளிமையாக இருக்கும். குழந்தையோட மண்டை ஓட்டில் ஃபண்டானல்ஸ், அதாவது குழி இருக்கும், ஒரு வித குழி. அது குழந்தையோட குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி மூடிடும். இது ஒரு சிலருக்கு 2 வருஷங்கள் கழித்து தான் குழந்தைக்கு மூடும். பெரியவங்கள உச்சி துடிக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு, அதுதான் இது. குழந்தை இந்த டைமில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கலாம். இது எப்படி நிகழுதுன்னா, குழந்தை அம்னியாட்டிக் திரவத்தை விழுங்குறதுனால அடிக்கடி யூரின் கழிப்பாங்க. உங்கள் குழந்தையோட அளவு மென்மையான முழு தேங்காய் போல் இருக்கலாம். உங்கள் குழந்தையோட எடை 1.2லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அவங்களோட நீளம் இந்த டைமில் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு திணறல். உங்கள் கர்ப்பப்பை விரிவடையும் போது உங்கள் வயிற்றின் மேல் நோக்கி தள்ளுவதனால சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுது. உங்கள் குழந்தைக்கு நஞ்சுக்கொடியின் மூலம் ஆக்சிஜன் போகிறனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு எளிதாக சுவாசம் கிடைக்கும். உங்கள் மார்பகத்தில் கொலஸ்ட்ரம் என்ற மஞ்சள் நிற திரவம் உருவாகியிருக்கும் இந்த வாரத்தில். இது உங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி ஃபஸ்ட்டு 3 நாட்களுக்கு வரும். உங்களோட சருமத்தில் மற்ற பகுதியில் விரிசல் உண்டாக்கிரும். உங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைஞ்சிரும். உங்கள் மார்பகத்தில் தோல் வளர்ச்சி அடையிறதுனால அவங்களுக்கு அரிப்பு உண்டு செய்யலாம். இது சரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அரிப்பை குறைக்கும். குழந்தையோட தலைமுடி நகங்கள்லாம் வளர தொடங்கியிருக்கும். இந்த 31வது வாரத்தில் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக நகங்கள் வறண்டு காணப்படும். ஏற்கனவே சொன்ன மணிக்கு ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸ், அதாவது சுருக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் வயிற்றில். இதுக்கு அதிக தண்ணீர் குடிக்கணும். ஒன் சைடாக படுக்கிறத குறைச்சிக்கணும். அது மணிக்கு நீண்ட நேரம் உட்கார்றதையும் குறைச்சிக்கணும். அதுபோல் முதுகு வலி ஏற்படும். குழந்தையோட எடையை அதிகரிக்கிறதுனால முதுகெலும்பில் அழுத்தம் ஏற்படுத்தும். இதனால் வலி உண்டாக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கத்தில் சிக்கல் ஏற்படும். இது முதுகு வலி, கால் பிடிப்புகள், அஜீர்ணம், சிறுநீர் அடிக்கடி கழித்தல் போன்றவை தூக்கத்தை கலைக்கும். அதுபோல் கைகளிலும் கால்களிலும் வீக்கம் ஏற்படலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சோர்வு அதிகமாக இருக்கும். உங்களோட உடல் புது உயிரை பிறப்பிக்க ரொம்ப கடினமாக உழைக்கும். இதனால் பகலில் தூங்காமல் நைட்டு தூங்குங்க. சோர்வும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி காலையில் வெள்ளனா எந்திரிக்கிறதும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட எடை 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் அதிகரிச்சிருக்கும். இதுவும் சாதாரணமானது தான். உங்களோட கூடுதல் எடையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வாரத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வேணுமா அப்படின்றத டாக்டர்கிட்ட உறுதிப்படுத்திக்கோங்க. குழந்தையோட உறுப்புகள் முழுமையாக உருவாகிருக்கும் இந்த டைமில். ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு நல்ல காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், கீரைஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுபோல் டெய்லி ஒரு 1/2 hour நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். இரும்புச்சத்து, கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. இரும்புச்சத்து மாத்திரையும் கால்சியம் மாத்திரையும் எடுக்கும்போது நல்லா தண்ணி நிறையா குடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.